இந்த ரெட்ரோ படத்துல கனிமா சாங் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பொண்ணுங்கள்லாம் அந்த புடவெல்லாம் கட்டிக்கிட்டு பட்டு புடவெல்லாம் போட்டுக்கிட்டு நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பாட்டுக்கு செம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என் தலைவி அமரா சாஜி மட்டும் அந்த பாட்டுக்கு இன்னும் ஸ்டெப்ஸ் போடவே இல்லை. எப்பவுமே ஒரு புது பாட்டு ஒரு ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே வந்து போட்டுருவா. ஆனா அவன் போடவே இல்லை. சரி, அதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி எல்லாரும் போடுறாங்க, நீங்களும் போடுங்க, ஒரு இது பாட்டுங்கன்னு சொல்லிட்டு என் தலைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டுச்சு போல. உடனே ஒரு 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு பட்டு புடவை கட்டிட்டு நெக்லஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு ஸ்டெப் போட்டாங்க. ஐயோ அல்ட்டியா இருக்குது. அதான் கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல்லா அந்த வீடியோ பார்த்துட்டு மகேஷேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் தான் ஐயோ எனக்கு வைக்க ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆக்சுவலி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஹை ஷோ ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. ஒரு சில பேருக்கு அவரை பத்தி தெரியும், ஒரு சில பேருக்கு அவரை பத்தி தெரியாது. தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு அமெரிக்கன் யூடியூபர், 20 வயசு தான் ஆகுது. அவரோட யூடியூப் சேனல்ல வந்து கேம்ஸ் எல்லாம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி போடுவாரு. சின்ன வயசுல என்ன இருக்குன்னா, இதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாம் போன் யூஸ் பண்ணா நம்ம படிக்காம ஏன் யூஸ் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் திட்டுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி அவங்க அம்மா செம்ம திட்டி இருக்காங்க. என்னடா பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டே இருக்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு சொல்லிட்டு செம்ம திட்டு. என் தலைவனுக்கு சாப்பாடு வந்துச்சு. நீயும் வேணா உங்க வீடு வேணாம்னு சொல்லிட்டு மொத்தமா மூட்டை கட்டிக்கிட்டு அவங்க அப்பா தனி வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டாப்ல. அவங்க அப்பாவோட மொத்த சப்போர்ட்னால இப்ப என்ன இருக்குன்னா 20 வயசு அமெரிக்கன் பையனுக்கு 38 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. No, she told me to quit. Yeah. Or I'm leaving. Like, you know, or like you can't do this in my house. So I'm like, I'm out. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யூடியூபரே ஸ்ட்ரீமர் ஆஃப் தி இயர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அவார்டே வந்து கொடுத்திருக்காங்க. நினைச்சு பாருங்க. Streamer of the Year award goes to iShowSpeed. ஆனா என் தலைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்துல சபா ஃபேமஸ். அதுல நம்பர் 1 என்னன்னா நாய் மாதிரி சொல்லிட்டு கொலைக்கிறது. எங்க போனாலும் யார பார்த்தாலும் விடுறது இல்ல. அதுக்கு ஒரு சாம்பிள் நான் காட்டுறேன். நாளைக்கு அந்த ஆயா இருக்குமோ இல்லையா தெரியாது. அந்த ஆயா கூட சண்டை. ஆயாவோட விட்டு வச்சா பரவாயில்ல. என் தலைவன் தாய்லாந்துக்கு போயிருக்காப்ல. அங்க வந்து டைகர் ஷோலாம் நடக்கும் தெரியுமா. டைகர் கிட்ட இதே வேலைதான். Oh my god. Can I board? Dude. மொத்தமா சேர்ந்து யாராவது கொஞ்சம் கட்சிக்க போறாங்க. அன்னைக்குதான் தலைவர் திண்டு போறாப்ப. சரியான கிருக்காங்க, செம்மையான கிருக்க. அண்ட் தென் தலைவர் வந்து 2வது விஷயத்துக்கு என்ன ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேக் ஃபிளிப். எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் இடம் கச்சலாம் போதும் தலைவன் தைரியமா ஃபிளிப் பண்ணிப்பாப்ல. இந்த ஹேண்ட் இருக்கு தெரியுமா, இது சைனால வந்து ஹேண்ட் ஆஃப் காட்னு வந்து சொல்லுவாங்க. அங்க கொஞ்சம் பிளாட்டா இருக்குன்னு தலைவர் வந்து பிளாக் ஃபிளிப் ஸ்டாப்ல அல்டில. இது வந்து பாத்தீங்கன்னா லவ் லேடரா சைனால வந்து இருக்கான். ஆக்சுவலா லேண்ட்ல இருந்து 1300 மீட்டருக்கு ஹைட்ல இருக்கான். வீதி கண்ணுல தெரியுது. என்ன அங்க பிளாட்டா சர்ஃபேஸ் இருந்ததுன்னா அங்கே பிளாக் ஃபிளிப் அடிப்பான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ரொனால்டோட தீவிரமான ஒரு ரசிகன், பைத்தியம். ரொனால்டோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாப்ல. அதனால மனுஷன் ஃபேமஸ் ஆயிட்டாப்ல. நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்றாரு சொன்ன தெரியுமா. இப்போ ரீசெண்டா சைனால போய் கால் தடத்தை வந்து பதிச்சிருக்காப்ல. அங்க இருக்க சைனீஸ் கவர்மெண்ட் ரெட் வெல்வெட் போட்டு அவ்வளவு வரவேற்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லிட்டாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இருக்கேன், உனக்கு நான் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதுல உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சைனால Facebook, Instagram, WhatsApp இந்த சோஷியல் மீடியா ஆப்பே அந்த கிடையாதான். ஏன்னா அங்க இருக்க சீக்ரெட்டான விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. யூடியூப் மாதிரி ஆப்போசிட் வேற ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் தெரியுமா, அவங்களே கிரியேட் பண்ணி வச்சது அது யூஸ் பண்றாங்க. வாட்ஸ்அப் மாதிரி ஆப்போசிட்ல வேற ஏதாச்சும் ஒரு சாட் இருக்கும் தெரியுமா, அவங்க கிரியேட் பண்ணது அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என் தலைவன் அங்க போறதுனால சைனீஸோட கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு நான் ஆக்சஸ் கொடுக்குறேன், கிரீன் கார்டு கொடுக்குறேன், யூடியூப் வந்து போடு, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணு, இங்க இருக்க ஏரியா என்ன வேணாலும் சுட்டி காட்டி எங்க வேணாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பர்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க வாழ்ற பீப்புளுக்கே அது பாத்தீங்கன்னா அது கிடையாது. ஆனா என் தலைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. இதனால தான் சோஷியல் மீடியாவே பெரிய டாக்கா இருக்கு. ஒரு இன்ஃபுளுசருக்கு எப்படி சைனா இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இன்ஃபுளுசர் யூடியூபரா, சைனாக்கு அமெரிக்கா இருக்குன்னு ஆகாது. ஆனா ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அவரோட வீடியோ பார்த்தா தெரியும் சைனாவோட பெர்ஸ்பெக்டிவே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி காட்டியிருக்காரு. அது டெக்னாலஜி வைஸாலும் சரி, கல்ச்சர் வைஸாலும் சரி, அங்க இருக்க பீப்பிள் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி பீப்பிள் வந்து அந்த வீடியோ மூலமா நம்மளுக்கு வந்து காட்டியிருக்காரு. அதெல்லாம் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரியும். நிறைய கிளிப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒவ்வொரு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு போலீஸ் ஆபீசர், எவ்வளவு பாடி கார்ட்ஸ், எவ்வளவு செக்யூரிட்டி போர்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்கன்னு. இது ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்க்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நார்மல் யூடியூபருக்கு தான் இவ்வளவு ப்ரொடெக்ஷன் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம முடியல. இன்னும் பாருங்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சைனீஸ் பீப்புள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஷோ ஸ்பீட் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஒரு டவுட் ஒன்று இருக்கும்ல. அது எங்க ஆச்சுன்னா ஒரு 2022 வந்து ஒரு பாட்டுக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்காப்ல. அதுல நேகின்னு நீன்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று இருக்கும். அது வாண்டடா வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே
இருக்குமா, அந்த லைனுக்கு வந்து இரிட்டேட் ஆகி போட்டு டெஸ்க போட்டு உடைச்சிட்டாரா. இதை பார்த்து சைனீஸ் இன்ஃபுளுசரா இருக்காங்க தெரியுமா, அவருக்கு அகேன்ஸ்டா அஃபண்ட் ஆகி அந்த பாட்டை நீ கலக்கிறியான்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த ஐஷோ ஸ்பீட சைனால இருக்க முக்கியமான பீப்பிள், நம்மள மாதிரி இன்ஃபுளுசர் பீப்பிள், பப்ளிக் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சது. அங்க ஆரம்பிச்ச ஒரு கதை தான் இப்ப எங்க தெரியுமா போய்கிட்டே இருக்கு. ஜென்ஸ் இசட் மைக்கேல் ஜாக்சன் அங்க பாருங்க, எவ்வளவு ஃபேன்ஸ் சுத்தி இருக்காங்க, சுத்தி அவ்வளவு போலீஸ் ஆபீசர், ஒரு பாடி கார்டு, தலைவன் கெத்தா நடந்து போறாப்ல. இவ்வளவு ஃபேன்ஸ் சைனால இருந்து அந்த ஆரா எப்படி இருக்கும்னு இல்ல, ஒரு அமெரிக்கன் யூடியூபருக்கு இவ்வளவு கிரேசியா இருக்காங்கன்ற யாராலே வந்து பார்த்து நினைச்சு கூட பார்க்க முடியல. வாட் இஸ் கோயிங் ஆன் இன் சைனா. எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுனா, சைனா பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, டெக்னாலஜி அட்வான்ஸா இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்ல அட்வான்ஸா இருக்காங்க, அவங்க தான் வேலையை ஒன்று இருப்பாங்க தான் நினைப்போம். ஆனா இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அங்க பாருங்க, ஸ்பீடு தான் ஒரு இருக்குன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பயங்கரமான இருக்கு, பொண்ணை கட்டி பிடிச்ச மொத்தம் குத்துட்டு இந்த மாதிரி தான் நடக்கும். எங்க போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை இழுத்து பூச்சிக்கிறானுங்க, கிஸ் அடிக்கிறானுங்க, முத்தம் கொடுக்குறானுங்க, கண்டமேனிக்கு ஏதாச்சும் ஒரு திங்க கொடுத்துறானுங்க, போட்டு உருள்றானுங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசை சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட முகத்தை வந்து சுழிக்காம எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருப்பாப்ல. இந்த வீடியோட பாத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா இன்னமும் வந்து பார்த்தா அந்த ரேசிஸ்டே ஒரு விஷயம் தான் இருக்கு. தலைவர கருப்பா இருக்காப்லையா, அங்கங்க ஓடுவர கத்துவாரா, இதெல்லாம் பார்த்துட்டு அங்கங்க சைனீஸ் பசங்க அந்த ரேசிஸ்டே ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. கையில வாழைப்பழத்தை குத்துட்டு அந்த குரங்கு கத்தம் தெரியுமா, அந்த மாதிரிதான் பாரு. எவ்வளவு காண்டா இருக்கும் இல்ல. ஆனா அதான் என் தலைவன் இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டு போயிட்டே இருப்பாப்ல. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பா, அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஈவன் இந்த வீடியோ பாருங்களேன், எவ்வளவு பெரிய யூடியூபர், இன்ஃபுளுசர், சைனீஸ் கவர்மெண்ட்டே அவ்வளவு சப்போர்ட் பண்றது, சுத்தி பாடி கார்ட்ஸ், போலீஸ் ஆபீசர் எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து பெரியவங்க சின்னவங்கன்னு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. அங்க ஷூலேஸ் கைண்ட் இருக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்றா, அவன் மாட்டி விடுறான். வேற யாருக்கு ஷூலேஸ் கைண்ட் இருக்கு சொல்லி நான் மாட்டி விடுறேன், வேற யாருக்கு ஷூலேஸ் கைண்ட் நான் மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மாட்டி விட்டுருப்பா. ஈவன் வந்து ஒரு சில பேரோட ஷூ வந்து லேஸ் போட்டே இருக்கும், அதை கைட்டு மாட்டி விட்டுருவான். இந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. Speed got KFC delivered by a drone. China literally leaves in 2050. All right, chat. Let's KFC chicken drone சப்ளை பண்றாங்க. வந்துச்சு. ஆக்சுவலா இதுல ஒரு விஷயம் என்ன வந்து பாத்தீங்கன்னா, ட்ரோன் வந்து சப்ளை ஆகுது, பாக்ஸை கொண்டு வந்து அங்க ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கு. அந்த மிஷினுக்கு டாப்ல வந்து அந்த ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுது. இங்க இருந்து நம்ம பாஸ்வேர்ட் போடும்போது தான் அந்த ஃபுட்டை நம்மளுக்கு வந்து வெளியே டோர் ஓபன் ஆகி வருது பாருங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயம் வந்து ட்ரோனு சாப்பாடு எல்லாம் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊர்ல இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோக்குலாம் வேலை இல்லாம போயிடும். ரொம்ப கஷ்டம். Bro bought 3 Huawei triple fold phones. இந்த வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த ஃபோன் என்ன மேட்டர்னா, நம்ம ஊர்ல கூட பார்த்திருப்போம், ஃபோல்டட் ஃபோன்ஸ்லாம் பார்த்திருப்போம். சாம்சங்ல வந்திருக்கும் இப்படி ஃபோல்டட் ஃபோன்ஸ், மேல ஸ்கிரீன் வரும் இல்ல டபுள் ஸ்கிரீன் வரும். ஆனா இது வந்து ட்ரிபிள் ஃபோல்டட் ஃபோன்ஸ். இப்படி ஒரு கை வச்சிருக்கோமா, இப்படி ஒண்ணு மூணா பத்தியா மடங்கும். நீங்க இந்த ஒரு ஸ்கிரீன்ல வேற ஏதாச்சும் ஒரு யூடியூப் பார்க்கலாம், இந்த ஸ்கிரீன்ல ஃபேஸ்புக் பார்க்கலாம், இந்த ஸ்கிரீன்ல தனியா இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா போன்ல வந்து வச்சிருக்காங்க. என் தலைவன் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா நோண்டி பார்த்துட்டு செல்ஃபி கில்ஃபி எல்லாத்தையும் ஏத்துட்டு எவ்வளவு காஸ்ட்னு கேட்டான். $3,000. எப்படி $3,000? $100 கணக்கு போட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா 9,000 வச்சாலும் $1,000 வந்து 90,000. அப்போ 2,70,000 வந்து பாத்தீங்கன்னா அந்த போனோட காஸ்ட். இந்த மாதிரி 3 போன் வந்து பாத்தீங்கன்னா அப்பயே அந்த தலைவர் புக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டான். Chinese robot breaks down during dance. நான் இந்த வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலா நம்ம எந்திரன் படத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் பார்த்திருப்போம். ஆனா திரையில பார்த்ததுலாம் தரையில தெரியற மாதிரி சைனீஸ் ரோபோட்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. நான் நெசல் ஆயிட்டேன். அவங்க பாருங்களேன், அவனுக்கு போற எல்லா ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரு அளவுக்கு தான் அதை மெயின்டைன் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் அது வீழ்ந்துருது. அதனால அதை பேலன்ஸ் பண்ண முடியல. நல்லது, சரி. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வச்சு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மனுஷ உருவங்கள்லாம் செட் பண்ணிட்டு அந்த எந்திரன் படத்துல வர மாதிரி மனுஷனா கலந்து விட்டு என்ன யோசிக்கவே முடியல. Ain't no way they are driving a car through 10 foot deep water. China is crazy. கார் தரையில ஓடுறது பார்த்திருப்போம். ஆனா இங்க இருக்க கார் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில ஓடுது, தண்ணியில மிதக்குது.
இதோட காஸ்ட் நான் வந்து பார்த்தேன், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 கோடிக்கு மேல வந்து இருக்கான். அது வந்து ஏதாச்சும் ஒரு தண்ணிக்குள்ள போகணும் இல்ல தண்ணியில போய் விழுந்துச்சுன்னா கூட அது டெப்த் எவ்வளவு இருக்குன்றத பார்த்தது அது அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி கொண்டு போயிடுமா. எல்லாம் ரெடி பண்றவங்க தயாரிக்கிறவங்க ஒரு டெக்னாலஜி வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பீப்புள் நம்ம கண்ட்ரிலேயே கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க, வளர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சப்போர்ட் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இங்க டோட்டலா மொத்தமா கவர்மெண்டே இந்த டெக்னாலஜிக்குன்றே தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சிருப்பாங்க போல இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அதனால இவ்வளவு சைனீஸ் ஐட்டம்ஸ் நம்ம ஊர்ல வந்துட்டு இருக்குது. அவ்வளவு டெவலப் அவனுக்கு அதான் சொல்றேன், அவனுக்கு குப்பை தொட்டி போடுற பொருள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். iShowSpeed makes history by being the first celebrity to drive flying a car in China. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பவர் இவனுக்கு பவர் இருக்குன்னா, சைனா கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி ஃப்ளையிங் காரை வந்து டிரைவ் பண்ண கொடுத்துருப்பாங்க. தனியா ஒரு மனுஷன் வந்து அந்த காரை டிரைவ் பண்றாப்ல. அது வந்து ட்ரோன் மாதிரி இருக்கு சரியா, அது மேல வந்து ஒரு கூடார மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதுல அப்படியே பறக்கலாம். அது பாருங்க அவ்வளவுதான் பறக்குது. என்ன பறக்குறோம் ஆனா இதுல ஒரு டிராபேக் இருந்துட்டே இருக்கு. எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைவிங் கார் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடானுங்க. சும்மாவே இவங்களுக்கு ஓட்ட தெரியாத ரோட்லயே மேல எல்லாம் போய் முட்டிட்டு அவ்வளவுதான். ஓ ஏன் நோவே தீஸ் சைனீஸ் கார் டான்ஸ். அது இந்த வீடியோ நான் பாத்திருந்தேன். கார் டான்ஸ் ஆடுதுங்க, கார் டான்ஸ் ஆடுது. அங்க பாருங்களேன், அவன் வந்து காருக்கு ஒரு கஷ்டம் இருக்கான். என்னன்னா அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கண்ட்ரோல் ஆயிருது அந்த காரு. இந்த கார் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு வாங்கிட்டதான்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா அமெரிக்கால வந்து இந்த காரை வந்து டிரைவ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குதா ஒரு இருக்கா. அதனால அந்த மனுஷன் செம்ம டென்ஷன் வாங்கிட்டு அந்த மனுஷன் வந்து டென்ஷன் ஆயிருக்காப்ல. வேற என்ன பண்றதுன்னு தெரியாம. iShowSpeed was amazed seeing the train systems in China. நான் இதை பார்த்தேன், பயங்கரமா இருக்குது. ஒரு ட்ரெயின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போகுது கைஸ், அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போகுது. அந்த வீடு காம்ப்ளெக்ஸ்குள்ள எல்லாம் போனா அப்படி இருக்கும். இந்த சவுண்டு கேட்காதா, சொங்கி சொல்லிட்டு இப்படி போகும். அந்த சவுண்ட் எல்லாம் கேட்காது போல. இதை தயாரிப்பானுங்க. நம்ம ஊர்ல தான் டடக் முடக்கணும். ஆனா இதோட அடுத்த வீடியோ பாத்திருந்தேன். இது அந்த ட்ரெயினுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்க ஒரு வீடியோ. இதுல வந்து என்ன சொன்னாங்களா, இது வந்து கான்கிரீட் ட்ராக்கா ரப்பர் ரயிலா. சோ அதனால உனக்கு ஸ்மூத்தா போவோம், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாங்க. நம்ம இப்போதாங்க மெட்ரோ ரயிலுக்கே வந்திருக்கோம். Speed performed a kung fu in China while landing a nice backflip. சைனால ஃபேமஸான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குன்ஃபு தான். மாங்க் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என் தலையை வந்து பாத்தீங்கன்னா குன்ஃபு கத்துக்கிட்டு பண்ணாத அளப்புறம் இல்ல. யார் எவ்வளவு அடி குத்தாலும் வாங்கிப்பா. வலிக்கும் guys, வலிக்கும். ஆனா அவள்தான் அந்த ரியாக்ட் மட்டும் தான். அது ஆப்போசிட் ரியாக்ஷன்லாம் கிடையாது, அதுக்கு வெறும் ரியாக்ட் மட்டும் தான். iShowSpeed was shocked at how advanced Chongqing is from the rest of the world. இது வந்து சைனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டியா. என்னன்னா ஆக்சுவலா 28 ஸ்டோரி பில்டிங்க்கு மேல ஒரு சிட்டியா வந்து வச்சிருக்காங்க. நம்மலாம் வந்து மேல் திருப்பதி கீழ் திருப்பதி இருக்கும் தெரியுமா, மேல் திருப்பதியில ஒரு லேண்ட் இருக்கும், அங்க எல்லா மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் மேலேயே வந்து ஒரு லேண்ட் மாதிரி கட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இவரை கூட்டிட்டு போயிட்டு வந்து உட்காந்து நிக்க வைக்கும் போது நீ எங்க இருக்க நீ பாரு அப்படின்னு சொல்லும் போது சுத்தி கிட்டி பார்த்தா நம்ம லேண்ட்ல தான் இருக்கும். ஆனா அதுதான் இல்ல, கீழே எட்டி பார்த்தா வெங்காயம் சொல்லும் போது 28 ஸ்டோரி பில்டிங்ல வந்து நின்றுட்டு இருக்கோம். ஆனா அங்கேயும் தலைவன் ஒரு மாஸ் பண்ணாப்ல, அதை காட்டுறேன் தெரியுதா. ஏறி குதிக்கு 2 தாவரா பாருங்க, கால தூக்குறா பாருங்க. இவனுக்கு பயம் இருக்கும் இல்லையோ, கூட இருக்க செக்யூரிட்டி தான் ரொம்ப பாவம், பதறானுங்க. இவன் எந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவானே பாருங்க, ஏறா பாருங்க. இவ்வளவு ஹைட்டு, கொஞ்சம் கூட பயமே கிடையாது. எகிரி குடிச்சிட்டு அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ அம்மான்னு கத்துறது. Prayers for iShowSpeed after what happened to him in China. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இன்னத்த தின்னுறது ஸ்பைசியான ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தின்னுறது. அவங்க ஊர்லேயே டாப் ராமன் சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ் இருக்குமா, அதுவும் ரொம்ப ஸ்பைசி, அது தின்னுறது. தவளைக்கறி தின்னுறது. இப்போ பாருங்க அன்குக்குடு ஃபுட், இஷ்டத்துக்கு என்னத்தையும் சாப்பிட்டு யோசிக்கிறதே அது கிடையாது. எவ்வளவு என்னத்தை கொடுக்க தின்னுறது. இதோ இந்த வயிற்றா பண்ணுங்க அவன். இந்த ஒரு வீடியோ பத்தி நான் சொல்லி ஆகணும். இதுல ஸ்பீடு பக்கத்துல ரெட் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் இருக்கா தெரியுமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடோட பயங்கரமான ஃபேன் போல இருக்கு. அவரை வந்து சைனால ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸா நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரியுமா. இவர் என்ன பண்ணிருக்காரு, ஆக்சுவலா ஸ்பீடு வந்து ஒரு 4 ஸ்டேட்டுக்கும் 5 ஸ்டேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சைனா சுத்தி வந்திருக்காப்ல. எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா ஏரியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து போயிருக்காரு. அங்க ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். போற இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு கடை வச்சிருக்காரு போல இருக்கு. அந்த கடையில இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்காரு போல இருக்கு. நீ ஏன் என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, என் பின்னாடி ஏன் சுத்திக்கிட்டே இருக்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து வந்துட்டே இருக்க, ஏன் வர, ஏன் இவ்வளவு ஃபுட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்க, எனக்கு போதும்
எனக்கு வயிறு ஃபுல்லா நிரம்பிச்சு, வேணாம் நீ போய் வேலையை பாருன்னா முடியல. பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சுத்துறாப்ல, சுத்தி முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்பீடு வந்து அவர் கூட வச்சுக்கிட்டாரு. பயங்கரமான ஃபேன் போல இருக்குது. ஆனா இந்த மனுஷன் மாதிரியே யாராலையும் வந்து இருக்கவே முடியாது. ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், கூட அந்த பாடி கார்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு டீ குடிக்கணும் கூட அந்த பாடி கார்ட்ஸ்க்கு எடுத்து கொடுக்குறாரு. ஸ்பீடுக்கு வேர்வை தச்சு விடுறாரு. நான் இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்ததே கிடையாது. China is really living in 2050. 2050ல இல்ல 2100னே சொல்லலாம். இந்த ஒத்த பர்சனுக்காக வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட் ஒரு ட்ரோன் ஷோவே நடத்திருக்காங்க. அங்க சைனால வாழ்ற செலிபிரிட்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் ஷோலாம் நடத்துறது இல்லையா? அவ யோசிச்சு பாருங்க, சைனீஸ் கவர்மெண்ட் ஒரு ஃபாரின் இன்ஃப்ளூயன்சருக்கு எந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னொரு நியூஸ் வேற என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவர் அமெரிக்கா ஸ்பை சைனால என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக வந்திருக்காருன்றாங்க. அப்படி ஆப்போசிட்டா ஒன்று பாத்தீங்கன்னா சைனா டோட்டல் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஷோ ஸ்பீடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுப்பா, நீ என்ன வேணா பண்ண நான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்ல இருக்க மொத்த கல்ச்சரு, ஃபுட்டு, மியூசிக், டான்ஸ், அதுக்கப்புறம் டெக்னாலஜி, கேம்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம். இவர் போய் சைனால போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது மேட்டர் கிடையாது. சைனா தான் இவரை வச்சு பக்கா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இனிமேல் எல்லா கண்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா இவரை வச்சு கூட்டிட்டு வந்து அவங்க கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் ட்ரை பண்ணோம். இந்தியால ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, பட் நம்ம கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அவர் விட்டாங்க. சொல்ல போனா இப்ப சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, மொத்த இதான் என் கண்ட்ரியை நிரூபிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, நம்ம தமிழ் பசங்க கிட்ட பாட்னர் தான் ரொனால்டோ. Man, shut the fuck up! Shut up! Saru. Saru? Yeah, bro. Tell me. What? Tell you what? Where are you, bro? Where are you from? Where I'm from? I'm India. You? I'm from Portugal. I'm India. Yeah. What part of India are you from? What, bro? I don't understand, bro. What part of India are you from? What kind of punta? What part of India are you from? Puta. What, nigga? What? What are you saying? No, what are you saying? Kind of punta. What the fuck is puta? Matuda. What the fuck is a mouth? Pagriya. Man, shut up! You Pagriya. What's happening? இது யாருன்னு தெரியுமா? யாரு? யூடியூபர்ல புண்டை. யூடியூபரா? யாரு? போடா. யூடியூப்ல யாரு? யூடியூப்ல போடா. புதியவ யாருன்னு தெரியுமா? ஸ்பீடெக்ஸா? ரொனால்டோ படிச்சிருக்கா? ஸ்பீடெக்ஸ் அவனுக்கு வாடா படிக்கிறான். Who the fuck is a வீடியோ லைவ் போட்டுட்டு தொட்டி. லைவா? Who is that? போத்தீங்களா? அப்ப மாத்தி விடு ஆளுகளை. டேய் அவன் ரொனால்டோ போட்டோ எடுக்க தெரியுமா? ரொனால்டோ கூட போட்டோ எடுப்பாரு. ஒருத்த மாட்டினா போதும், எந்த மேனி கழுவி இஷ்டத்துக்கு திட்டுறது. கேன பூட்டா. மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காம கஷ்டப்படுறவங்களை பார்த்தா போதுங்க, காசு அப்படியே அள்ளி குத்துருவாப்ல. நான் இந்த ஒரு வீடியோ கூட இல்ல, நான் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன். பட் இந்தியால இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தது இதுதான். கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கையில கொடுக்கும் போது எல்லாம் கண்ணே கலங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. நல்லா இருப்படா போடா. Thank you, uncle. Thank you. But yeah, you Thank you.